உங்க வால்ல தீ பிடிச்சனால அந்த வாளை வச்சு லங்காவே கொளுத்திட்டீங்க. ராவணன் உங்களுக்கு சேரு கொடுக்காதனால உங்க வாளையே சுத்தி அத பெரிய சேர் ஆக்கிட்டீங்க. இப்ப நீங்க 2 பேரு என்ன புகழ்ந்து பேசுறீங்களா திட்டுறீங்களா? நீங்க எங்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு கேக்குறோம். என்ன செய்யணுமோ சொல்லுங்க. எங்க அம்மாவை எப்படியோ நீங்க பாதுகாக்கல. அட்லீஸ்ட் எங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்காச்சும் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சரி, அவங்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணும்? நாங்க என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் சொன்னாலும் செய்வீங்களா? முயற்சி பண்ணி பாக்குறேன். சரியா? பசங்களா, உங்க ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, என்ன தண்டனை கொடுக்கணும்? எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துவங்களும் கஷ்டப்படணும். அட அம்மா, மனிஷா, என்னாச்சு? வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தோலை அங்கேயே ஆண்டி போடுறது. நீ பார்த்து நடக்க வேண்டியது தானே, அப்படி கேர்லெஸ்ஸா வந்த எப்படி? என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு பக்கம் அந்த சரையும் நான் வேண்டான்னு சொல்ற வேலையை மட்டும் தான் செஞ்சு வச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த அரவிந்த் ஆண்டியும் அதெல்லாம் நான் தான் பண்றேன்னு சொல்லி என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த லக்ஷ்மிக்கு அடிப்பட்ட விஷயத்தையும் மறந்து போய் மித்ரா அவ கூட க்ளோஸ் ஆயிட்டு இருக்கான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க. கொடுமைன்னு போனா அங்க ஒரு கொடுமை தலைவிரிச்சு அடிச்சான். அந்த ஜானு என் மருமகளா இருந்தும் கூட என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம, அத்தைங்கிற மரியாதை கூட கொடுக்காம ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ராத்திரியில எனக்கு சரியா தூக்கம் கூட வர்றதில்ல. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அரவிந்த் அக்கா அந்த ஜானு கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டாங்க. இப்ப அவ திமிரு பிடிச்சு சுத்திட்டு இருக்கா. என் ப்ராப்ளம வச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆண்டி. ஆக்சிடென்ட பத்தி மித்ரா கிட்ட நான் சொல்லிடுவேன்னு அரவிந்த் ஆண்டி என்ன வார்ன் பண்ணி அனுப்புனாங்க. அப்படி பண்ணா அக்கா தான் ஜெயிலுக்கு போயிடுவாங்கல்ல. ஜெயிலுக்கு இல்ல, மொத்தமா அவங்கள மேலேயே அனுப்பி வச்சிருவேன். அரவிந்த் அக்காவ நீ கொல்ல போறியா? காலங்கத்தால போதையில இருக்கியா, இல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்போ உடனே அவங்கள நான் எதுவும் பண்ணாம போனேன்னா நான் மேல போய் சேர்ந்துருவேன் ஆண்டி. வாசலோட போற பிரச்சனையை எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வர? இது ஒண்ணும் வாசலோட போற பிரச்சனை இல்ல ஆண்டி. ஒட்டு மொத்தமா அடிச்சாகணும். அரவிந்த் ஆண்டி வாய திறந்தாங்கன்னா மித்ராக்கு உண்மை தெரிஞ்சிரும். லக்ஷ்மி எந்த தப்பும் செய்யலன்றது அவனுக்கு தெரிய வந்துரும். அப்புறம் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த லக்ஷ்மியும் என்ன ஒரேடியா வீட்டை விட்டு துரத்திடுவா. எனக்கு ஃபியூச்சரே இருக்காது. அதுக்கு அக்காவையே கொல்ல பாக்குறியா? இப்பவே லக்ஷ்மிக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி வீட்ல இருக்கிறவங்களுக்கு டவுட் இருக்கு. இப்ப மறுபடியும் நீ அக்காவை ஏதாவது பண்ண நினைச்சா எல்லாருக்கும் ஓ மேலதான் டவுட் வரும். இந்த விஷயம் மித்ராக்கு தெரிஞ்சது மொத்தத்துக்கும் மோசமாயிடும். என்ன வேணா நடக்கட்டும் ஆண்டி, இப்படியே என்னால டென்ஷன்லயே வாழ முடியாது. ஆண்டி எந்த நேரத்திலயும் இந்த விஷயத்த சொல்லலாம். அதுக்குள்ள அவங்கள மொத்தமா வாய திறக்க முடியாத மாதிரி பண்ணணும். இது ரொம்ப ரிஸ்க் மனிஷா, வேற வழி யோசிய. வேற எந்த வழியும் இல்ல. ரிஸ்கா இருந்தாலும் நம்ம அதுதான் செய்யணும். யார்கிட்டயும் சொல்லாம தான் செய்யலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொன்னா ஏதோ எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சு சொன்னேன். அக்கா இறந்தாங்கன்னா எனக்கும் பெனிஃபிட் தான். அக்கா போயிட்டாங்கன்னா இந்த வீட்டோட பெரிய மருமக நான் தான் அவன். வீட்டு பாத்துக்கிற பொறுப்பு என்னோடதாகும். அப்புறம் ஜானுவ விரட்டி அடிச்சிருவேன். அப்ப இந்த வேலையை நம்ம சேர்ந்தே முடிப்போம். ஒருவேளை என்னை ஏதாவது மாட்டி விட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் வாங்கி தரேன்னு சொல்றேன். சரி, வந்தா லாபம் வரப்போகுது, போனா 2 பேரும் சேர்ந்து போவோம். ஓகே, டன்.
குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் ஜானு. எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. எனக்கு எதுக்கு மாமா தேங்க்ஸ் சொல்றீங்க? இது வரைக்கும் நான் என் அக்காவோட தங்கச்சியா கெஸ்டா தான் இந்த வீட்ல இருந்தேன். ஆமாமா, இப்ப இந்த வீட்டு சின்ன மருமகளா ஆயிட்டே இல்ல. கங்க்ராச்சுலேஷன் ஜானு. ஜானு ஜானு தோ உங்க அக்கா கூப்பிடுறாங்க பாரு. கேக்குதுங்க மாமா. அப்புறம் என்ன? அவங்க கூப்பிட்ட உடனே நான் போகணுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது வரைக்கும் நான் அவங்களோட தங்கச்சியா இருந்தேன். ஆனா இப்போ நான் இந்த வீட்டோட சின்ன மருமகள்ல. அதுக்கு என்ன? அவங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான். ஒன்னும் வேலைக்காரி இல்ல. என்ன பேசிட்டு இருக்க ஜானு? பாவம் உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி டைம்ல தானே கிட்ட இருந்து பாத்துக்கணும். நான் இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன பாத்துக்க சொல்றீங்க? இதே நான் வேற வீட்டுக்கு மருமகளாகி வேற வீட்ல இருந்திருந்தேனா என்ன பண்ணிருப்பீங்க மாமா? அப்ப என் அக்காவை யார் பாத்துப்பாங்க? யாருன்னா அவங்க மாமியாரோ இல்ல அவங்க ஹஸ்பண்டோ பாத்துப்பாங்க. ஜானுவை கூப்பிட்டா நீங்க எதுக்குங்க வந்தீங்க? ஜானு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. காஃபிக்காக தானே கூப்பிட்ட. இந்தா குடி. நான் இன்னும் பிரஷ் பண்ணல. அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? அதுக்காக தான் கூப்பிட்டேன். அதுக்குன்னா எதுக்கு? அது வந்து அப்படின்னா உனக்கு இப்போ பிரஷ் பண்ணி விடணுமா? ம், நான் பண்ணி விடணுமா? ம், ஆக்சுவலா உங்க பிளான் தான் என்ன? ஜானு கூட ஒரு மாதிரி பேசுறா. நான் இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, நான் மருமக, என் புருஷனை பாத்துக்கணும்னு சொல்றா. ஓஹோ, ஜானு இப்படி பிளான் பண்ணிருக்காளா? ம், அவ சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க புருஷனை அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க ஒய்ஃப அவங்க ஹஸ்பண்ட் தானே பாத்துக்கணும். புருஷன் பொண்டாட்டி பந்தோன்னா அதுதானே. இன்டைரக்டா என்ன உனக்கு பிரஷ் பண்ணி விட சொல்றியா நீ? நான் டைரக்டா தான் கேக்குறேன். நான் என்ன உன் வேலைக்காரனா? நான் உங்க ஒய்ஃபுங்க. சரி, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, நான் அத்தைய கூப்பிட்டுக்கிறேன். ஹலோ அத்தை. ஹலோ ஹலோ, அம்மாவை பிரஷ் பண்ணி விட சொல்ல போறியா? ஓ சாரி, அவங்க பெரியவங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லவே கூடாது. அதுக்கு பதிலா அப்பாவை வேணா கூப்பிடுறியா? ஐயோ, அத்தையே இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். மாமா எப்படிங்க இதை பண்ணுவாரு? ஆ, ம், லக்கி இல்லைன்னா ஜுன்னுவை கூப்பிடலாம். ஆனா அவங்க ரொம்ப சின்ன பசங்க. ஜானுவியோ விவேக்கையோ கூப்பிடலாம். ஆனா அவங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க. அவங்களோட பிரைவசி